அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் தற்சுதந்திரம் இன்மை என்ற தலைப்பின் கீழ் வரும் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு நாம் விளக்கத்தை பார்ப்போம். பொடியெடுக்க போய் அதனை மறந்து மடியெடுத்து அறையில் புனைவேன். சில்லோர் தடியெடுக்க காணில் அதற்கு உளம் கலங்கி ஓடுவணி தரத்தேன். இங்கே முடியெடுக்க வல்லேனோ இறைவா, நின் அருள் இலதேல் முன்னே வைத்த அடியெடுக்க முடியாதே. அந்தோ இச்சிறியனால் ஆவது என்னே. இதுதான் இந்த 3வது பாடல். இதுக்கு விளக்கம், பொடியெடுக்க போய் அதனை மறந்து மடி எடுத்து அறையில் புனைவேன் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கொண்ட குறிப்பை சாதித்து கொள்ளும் மனதிடமோ அதை செய்யும் செயல் திறமோ, அதாவது செயல் ஆற்றலோ இல்லாதவனாக இருக்கின்றேன். மேலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக சிலர் கையில் தடி எடுத்து என்னை நோக்கி வந்தால் உடனே அச்சத்தால் மனம் கலங்கி வேறிடம் நாடி விரைந்து ஓடுபவனாக இருக்கின்றேன். இத்தகைய கீழ்த்தரமுடைய நான் இவ்வுலகில் நினது திருவருள் இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? முன்வைத்த காலை பின் எடுக்கத்தான் முடியுமா? ஐயோ, சிறியவனாகிய என்னால் யாது செய்ய முடியும்? இதுதான் இந்த பாடல். அருமையான பாடல். இதை பாருங்கள், இந்த பாடலில் ஒரு குறிப்பு, அதாவது ஒரு குறிக்கோள் இல்லாமல் அதை சாதித்து கொள்ள அந்த குறிக்கோளும் இல்லை, அந்த குறிக்கோளை நோக்கிய அந்த பயணம், அதை அடைவதற்காக அந்த வைராக்கியம் இல்லை. அதைத்தான் மனதிடமோ அதை செய்யும் செயல் ஆற்றலோ இல்லாதவனாக இருக்கின்றேன். அப்புறம் யாராவது கையில் தடி எடுத்துகிட்டு வந்துட்டா என்னை அடிக்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அச்சத்தினால பயந்து ஓடுபவனாக இருக்கின்றேன். இங்கே ஆபத்து, அதாவது நமக்கு பிறராலேயோ பலராலேயோ ஏற்படக்கூடிய அந்த ஆபத்து, அதை சொல்கிறாங்க. அந்த ஆபத்தை கண்டு நான் அச்சப்படுபவனாக இருக்கின்றேன். இத்தகைய கீழ்த்தரமுடைய நான் இவ்வுலகில் நினது திருவருள் துணை இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? உண்மைதானே. அவருடைய துணை இல்லாமல் நம்ம ஒரு க்ஷணம் கூட நம்ம வாழ முடியாது. அதே சமயத்தில் முன்வைத்த காலை பின் தான் எடுக்க முடியுமோ? ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கும் அவருடைய அருள் வேணும், அந்த வைத்த காலை பின்னாடி எடுக்கிறதுக்கும் அவருடைய அருள் வேணும். அதுதானே, எல்லாம் அவன் செயல். இப்போ அவர் இல்லாமல் நம்ம எந்த செயலுமே இல்லை. இந்த நிலைப்பாடு நம்மளுக்கு வந்துடணும். ஏன்னா ஃபுல் சரணாகதி ஆயிடணும், டோட்டல் சரண்டர். அதுதான் எல்லாமே. இப்போ சென்ற பதிவுகளுக்கு முன்னாடி 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் அனைத்தும் உன்னிடமே ஒப்பு கொடுத்து விட்டேன், உனது அருட்சுதந்திரத்தை என்மேல் செலுத்து அப்படின்றதான் அந்த நிலைப்பாடோடு இருந்து தான் நம்ம பயணிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மரணம், பிணி, மூப்பு, பயம் எதுவுமே நம்மளை அண்டாது. ஏன்னா நம்ம நாம் இயங்கலை. ஏன்னா இந்த சுதந்திரம் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி டேக் இட் அஸ் கிராண்டட்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய போய் தான் மாட்டிக்கிறோம். அப்படி இல்லாமல் எந்த செயல், சிறிய செயல் செய்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் சரி, கடவுள் தான் செய்கிறாரு. கடவுளுடைய அருட்சுதந்திரம் தான் என்னை செய்யுமாறு வழி நடத்துகிறது அப்படின்ற அந்த நிலைப்பாடோடையே செஞ்சு பழகணும். இதுதான் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும். அப்படி இல்லாமல் என்னால் முடியும், நான் சொன்னால் அது நடந்துடும், அப்படி இப்படின்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அகங்காரமும் ஆணவமும் போய் இந்த உலகியலில் போய் மாட்டி ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். எந்த செயல் செஞ்சாலும் கடவுளுடைய துணை, அவரை எடுத்துக்கிட்டு அவர் தான் செய்கிறாருன்னு இப்படியே செஞ்சு பழகி பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த சிந்தனையோட இந்த பதிவை பொறுத்த வரைக்கும்
பிறரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், அதை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜீவகாருண்யம் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும்? சுத்த சன்மார்க்கியாக இருந்துக்கிட்டு பயம் இருக்கலாமா? வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அகவல்ல அருமையான இந்த வரி 287 288 வரிகள். எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் யாதொரு அச்சமும் கொள்ள தேவையில்லை என்று அருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அருட்பாலியவும் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் தான் நம்மளை தாரக மந்திரமாக உள்ளே வச்சுக்கிறணும். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், உன் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மெய்மை இது நும் ஆணை விளம்பினன் நும் அடியேன், கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளரொளி அம்பலத்தாடல் வளரொளி நும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. அருமையான பாடல். எப்படி ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கக்கூடிய சிறப்பான பாடல். படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், உன் பதத்துணையே பிடித்தேன். பார்த்தீங்களா, இறைவனுடைய பாதங்களை பணிந்து வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டால் நாம் பயப்பட வேண்டியதில்லை, துயர் சிறிதும் அடையவும் வேண்டியதில்லை. அருமையாக சொல்கிறாங்க. கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளரொளி அம்பலத்தாடல் வளரொளி நும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. அருமையாக சொல்லிட்டாங்க. சொன்னவங்க இன்னும் ஒரு அகவல் வரி 309 310. எச்சோதனைகளும் இயற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அருட்பெரும் ஜோதி. எந்த விதத்திலும் என்னை எச்சோதனைக்கும் ஆளாக்காமல் என் மீது மனமிறங்கி ஐயோ இவன் பாவம் என்று எண்ணி அருட்ஜோதி ஆண்டவரே எனக்கு அருளை தருவீராக அப்படின்னு தான் இந்த வரிகள் சொல்லுது. அப்போ அவரே இன்னொரு திருவருட்பால் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை சோதிக்க வேண்டாம்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, ஆதியே திரு அம்பலத்தாடல் செய் அரசே, நீதியே எல்லாம் வல்லவா நினைந்தே எல்லாம் வல்லவா நினைந்தே ஓதியே உனக்கு அரிதாகிய ஒருவான் ஜோதியே, என்னை சோதியேல் சோதியேல் இனியே. என்னை சோதிக்காதுன்னு சொல்லி இந்த பாடல்லையே டைரெக்டாகவே வேண்டுறாங்க. சரி, இப்படி இருக்கிறவங்க ஜோதி பாடலில் இந்த வரிகளை பாருங்கள். ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. அருமையாக சொல்லிட்டாங்க. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. ஜோதி பாடலில் இந்த வரிகள் வருது. சரி, இப்படி சொன்னவங்க மகாதேவ மாலையில் அருமையாக சொல்கிறாங்க. இந்த பாடல் பாருங்கள். அடிமை செய் புகுந்திடும் எம் ஓல்வார் குற்றம் ஆயிரமும் பொறுத்தருளும் அரசே, நாயேன் கொடுமை செய்யும் மனத்தாலே வருந்தி அந்தோ குரங்கின் கை மாலையென குலையான் என்றேன், கடுமை செய்ய பிறர் துணிந்தால் அடிமை தன்னை கண்டிருத்தல் அழகன்றே, கருணைக்கு எந்தாய் செடிமையுள பாதகனேன் என் செய்வேன், நின் திருவுளத்தை அறிந்திலேன் திகைக்கின்றேனே. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கடுமை செய்ய பிறர் துணிந்தால் அடிமை தன்னை கண்டு இருத்தல் அழகன்றே, கருணைக்கு எந்தாய், உன்னுடைய கருணையை எனக்கு கொடு. அதாவது பிறர் எனக்கு கொடுமை செய்யணும்னு நினச்சி என் மேல் அந்த தாக்கத்தை உண்டு பண்ணுனா அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கலாமா? எப்படி சொல்கிறாங்க பாரு. கடுமை செய்ய பிறர் துணிந்தால் அடிமை தன்னை கண்டிருத்தல் அழகென்றே, நான் படும் அவஸ்தைகளை பார்த்து நீ சும்மா இருக்கிறது உனக்கு அழகா? கருணை செய்வதற்கு உனக்கு என்ன குறை? அப்படின்ற மாதிரி இந்த மகாதேவ மாலையிலையும் பாடியிருக்கிறாங்க. இப்படிலாம் பாடினவங்க நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வினையினாலும் சத்தியமாக வராது.
இப்போ நம்மெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மெல்லாம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள். நம்மளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ் வகையினாலும் சத்தியமாக வராது. எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாங்க, அதாவது உரைநடை பகுதியில் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, தர்மத்தோடு கூடியவன் தேக நஷ்டத்தை அடைய மாட்டான். அப்போ தேக நஷ்டமும் நம்ம அடைய மாட்டோம், அதே சமயத்தில் நம்மளுக்கு எந்த வித ஆபத்துக்களும் வராது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை, எதை கொண்டு பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி அவர் சொல்கிறாங்கல்ல, ஒருத்தன் வந்து என்ன தடி எடுத்து ஒருத்தன் வரும்போது பிறர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணத்திற்காக சிலர் கையில் தடி எடுத்து என்னை நோக்கி வந்தால் உடனே அச்சத்தால் மனம் கலங்கி வேறிடம் நாடி ஓடுபவனாக இருக்கின்றேன். இந்த நிலை வராது. அப்படியே வந்தாலுமே பாதிப்பு நம்மளுக்கு ஒருபோதும் ஏற்படாது. அவங்க வந்தவங்க அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா ஆபத்துக்கள் ஒருபோதும் ஜீவகாருண்ய சம்சாரிகளுக்கு வராது. இது வந்து வள்ளல் பெருமானுடைய சத்திய வார்த்தை என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.